வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதத்துக்கு ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான இந்த சைடிஷை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுடலாம். பருப்போட அளவு 200 கிராம். 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும். குக்கரை மூடி அளவான தீயில் 4 விசில் விட்டுறலாம். 4 விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். இந்த பருப்பை நல்லா மசிச்சு விடணும். அதே சமயம் ரொம்பவும் கூழ் மாதிரி மசிக்க வேண்டாம். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சின்னதாக 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். அதாவது பூண்டோட ஃப்ளேவர் அந்த பட்டரில் இறங்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் நீள வாக்கில் நறுக்கினது, 1 கொத்து கருவேப்பிலை. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பருப்பை ஊற்றிடலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். பருப்பு ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கும்போது சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அருமையான சுவையில் மணக்க சாதம் சப்பாத்திக்கு பொருத்தமாக தாபா ஸ்டைல் தால் ஃப்ரை ரெடி ஆகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.